சூப்பர் ஹிட் படமான பிச்சைக்காரனை தொடர்ந்து டைரக்டர் சசி மற்றும் விஜய் ஆண்டனி மீண்டும் இணையும் 100 சாமி ஜூன் 19 முதல் உலகமெங்கும். எசக்கி கார்வானன் அபிநக்ஷத்ரா நடிப்பில் தமிழ் வரலாற்று படமான ஆட்டி ஜூன் 12 முதல் உலகமெங்கும். யாருக்கு நேரம் நடந்தாலும் தட்டிக்கும். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பரிமளா அண்ட் கோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஜெயராமன், ஊர்வசி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளையில் அந்த சின்ன பொண்ணை அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி பையன் ரொம்ப கலாய்க்கிறான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுறான். அதை கேட்டு போன பெரிய பொண்ணையும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன்றான். அந்த குடும்பமே அவனை பார்த்து பயந்து போயிருக்குது. அவனை எதிர்க்க சக்தியும் அவங்களுக்கு கிடையாது. அவன் விடுற மாதிரியும் தெரியல. இந்த நெருக்கடியில் குடும்பத்தில் இருக்க இந்த 4 பேரும் கூடி பேசுகிறாங்க. இவனை நம்மளால் எதிர்க்கவும் முடியாது, இவன் நம்மளை சும்மாவும் விடமாட்டான். இவங்ககிட்டருந்து நம்ம தப்பிக்கணுன்னா இருக்கிற ஒரே வழி இவனை நம்ம போட்டு தள்ளிடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பார்த்தா அவன் செத்து கிடக்கிறான். இப்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. இந்த கொலையை நம்ம பண்ணல, யார் பண்ணியிருப்பா அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு இன்னொரு சிந்தனையும் வருது. நம்ம 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. திருஷ்யம் படத்தை மனசில் வச்சுட்டு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் படம் பார்த்து கொஞ்ச நேரத்திலலாம் இந்த படம் உருப்பட போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா, இந்த படத்தில் இந்த 4 பேரும் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே பண்ணியிருந்தா கூட இவங்க மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவில் தான் ஆரம்பத்திலே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. இதே திருஷ்யம் படத்தை எடுத்துக்கிட்டால், என்னதான் மோகன்லால் படத்துடைய ஹீரோவாக இருந்தால் கூட மோகன்லால் ஹீரோவாக இருக்கார், எப்படியா இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வராது. அவங்க பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளேயில் எங்கே மோகன்லால் குடும்பம் மாட்டிக்குமோ, மோகன்லால் காப்பாற்ற முடியாதோ அப்படின்ற அளவுக்கு சீரியஸாக போயிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மேம்போக்காகவே இந்த படத்தில் வந்து திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பிளான் என்னென்னா, படத்தை காமெடியாக ஆரம்பித்து சீரியஸாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பிளானாக இருந்திருக்குது. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா, ஸ்பூஃபாக ஆரம்பித்து ஸ்பூஃபாகவே தான் போய்கிட்டு இருந்ததை தவிர காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. எப்போவுமே ஒரு சீரியஸ் மோடுக்கும் இந்த படம் போகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வில்லனை கொலை பண்ண திட்டம் போடுறாங்க. அவன் செத்துடுறான். செத்தவன் நியாயமாகவே கொல்லப்பட வேண்டியவன் தான். ஏன்னா அவன் படத்தில் கொலை பண்ணுறான், போதைப்பொருள் கடத்துகிறான், ரவுடிசம் பண்ணுறான், பொம்பளைங்களை தொந்தரவு பண்ணுறான். இவன் கொல்லப்பட வேண்டியவன் தான். அவனை கொண்டுட்டாங்க. இப்போது இவங்க அதோடு முடிச்சிருக்கலாம் இந்த படத்தை. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சைடை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவன் நல்லவன் தான், அவனை தேவையில்லாமல் கொண்டுட்டாங்க அப்படிலாம். இவங்க எடுத்துக்கிட்ட சரியான கதையவே இவங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் பரபரப்பு ஏற்படுத்த வேண்டிய சீனு அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏரியா தான். அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் இந்த ஒழுங்காக வேலை செய்யாத அதிகாரிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு போண்டா பஜ்ஜி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்வாங்கல்ல. உண்மையிலே இந்த படத்தில் போலீஸ் அதிகாரி போண்டா பஜ்ஜி வாங்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பத்தாக்குறைக்கு ரோட்டில் போகும்போது பானிபூரியை பிடிங்கி தின்ட்டு போய்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் விட படம் ஆரம்பித்து 2-2.5 மணி நேரத்துக்கு எங்கெங்கேயோ கதையை கொண்டு போய் சொல்லிவிட்டு, இதெல்லாம் கதை கிடையாது, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி 10 நிமிஷத்தில் ஒரு கருத்தை கொண்டு வந்து சொருகி கருத்து ஊசி போட்டாங்க பாருங்க. அதுதான் அல்டிமேட். திருஷ்யம் மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ காமெடியாக சொல்கிறோம் பாருன்ட்டு இவங்க பண்ணுற காமெடியெல்லாம் கேட்டால் பயங்கர கோபம் தான் வந்துச்சு. அதுவும் இந்த யோகி பாபு காமெடியெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்று மாடியில் இருக்கார், இல்லாட்டி படிக்கட்டில் நிற்கிறாரு, இல்லாட்டி வீட்டு வாசல் நிற்கிறாரு, இல்லாட்டி கேட்டை பிடிச்சி நின்றுக்கிட்டு அடிக்கிறாரு காமெடி. அவர் அடிக்கிற காமெடிக்கெலாம் கோபம் தான் வந்துச்சு. ஒரு சில படங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் டைட்டிலே தப்பாக வச்சுருக்காங்க. பரிமளா அண்ட் கோ அப்படின்னு பேரை வச்சுருக்காங்க. கேட்டால் இந்த படத்தில் யாரா பரிமளான்னா ஜெயராமன் தான் பரிமளா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காரணம்லாம் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு டைட்டில் தான் இப்போ பிரச்சனையாகும் அப்படிம்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். யாருக்கு நேரம் நடந்தாலும் தட்டிக்கும்.
எசக்கி கார்வாணன் அபிநக்ஷத்ரா நடிப்பில் தமிழ் வரலாற்று படமான ஆட்டி ஜூன் 12 முதல் உலகமெங்கும். சூப்பர் ஹிட் படமான பிச்சைக்காரனை தொடர்ந்து டைரக்டர் சசி மற்றும் விஜய் ஆண்டனி மீண்டும் இணையும் 100 சாமி ஜூன் 19 முதல் உலகமெங்கும்.